என்னம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஊரு வழக்கப்படி பூசாரி கால்ல போய் விழுமா. ஏமா விழுமா. வேண்டாமா, சொன்னா கேளுங்க, அவ வந்துருவாமா. விடுமா, பரவாயில்லம்மா. வாழ்க்கையில எவ்வளவோ பட்டாச்சு. இனி இந்த மறக்க முடியாத அவமானத்தையும் சேர்த்தே சுமந்துக்கிறேன். அம்மா, பாத்தீங்கல்ல பாத்தீங்கல்ல, என் பொண்ணு வரமாட்டான்னு சொன்னீங்களே, பாருங்க என் பொண்ணே வந்துட்டா. எல்லாரும் பாருங்க. அதான் பொம்மி வந்தாச்சுல, பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. அக்கா, இங்க வந்ததுல இருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குதுக்கா. சாமரு, எப்படா ஊருக்கு கிளம்புவோன்னு இருக்குது. ஏ ராணி, அந்த தாடிக்கார வந்துட்டாண்டி. ஆண்டி வாங்க தம்பி. சாரி ஆண்டி, திடீர்னு ஒரு மாடலை சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, அதான் கிளம்பிட்டேன். பரவாயில்ல தம்பி, வேலைன்னு வந்துட்டா நம்ம அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பொங்கலை நல்லபடியா வச்சு முடிச்சிட்டீங்களா ஆண்டி? தம்பி கிட்ட இப்ப எதையும் சொல்லி குழப்ப கூடாது. நல்லபடியா முடிஞ்சது தம்பி. உங்க வாய் தான் நல்லபடியா முடிச்சிட்டோன்னு சொல்லுது, ஆனா உங்க முகமே சரியில்லையா ஆண்டி? நானும் உங்க அம்மாவும் எவ்வளவு நல்ல நட்போட இருந்தோன்ற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். அன்னலட்சுமியோட வளர்ப்பு நீங்க. எப்பவுமே நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. என்ன ஆண்டி, ஏன் இப்படி? ஊருக்காரங்க பொம்மி ஏதாவது விசேஷமா இருக்காளா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாளான்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்காங்கப்பா. என்னால பதில் சொல்லவே முடியல தம்பி. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா தம்பி? என்னக்கா, நம்ம பேசின மாதிரியே நடக்குது. நல்ல மாட்டீங்கனியா? ஏற்கனவே பொம்மி உயிருக்கு ஆபத்துன்னு சித்தர் சொன்னதுல இருந்து நிறைய பிரச்சனைங்க வந்தது. அந்த சித்தர் சொன்னதுல இருந்தே ஒரே பிரச்சனைங்க தான். கடைசியில ஊரை கூட்டி இவள செத்துட்டான்னு நினைச்சு சடங்கெல்லாம் வேற பண்ணிட்டோம். கோர்ட்ல இவ பொம்மையே இல்லன்னு கேஸ் வேற நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நடுவுல கண்டு தெரியாம போய் அந்த பிரச்சனை வேற. அடுத்தடுத்து இவ வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கு தம்பி. இல்ல ஆண்டி, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல தம்பி, உங்களுக்கு நடுவுல ஒரு குழந்தை வந்தா உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. பரிகார கல்யாணம் முடிவிட்டோம். முடிஞ்சதும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி. சரிங்க ஆண்டி, நாங்க கிளம்புறோம். வா. அக்கா, இந்த அம்மா கோத்து விட்டதுல அந்த தாடிகாரன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? குழந்தையாம். வேலையா பொம்மி செத்துட்டாங்கிற விஷயத்த சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போற வழிய பாக்கணும். ஆமா, எல்லா பிரச்சனையும் அப்பதான் சரியாகும். ஏ பொம்மி, மாப்பிள்ள கிளம்பிட்டாரு, என்ன இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்க? கிளம்புற வழிய பாரு. வாமா.
நாளைக்கு காலையில கோயில்ல வச்சு உனக்கும் சித்தார்த்துக்கும் பரிகார கல்யாணம் பண்றோம். அம்மாக்கு எல்லாம் தெரியுமா? கிருஷ்ணவேணிக்கு நான் போன் பண்ணி தகவல் சொல்லியாச்சுமா. என்னடா மனம், என்னடா கூத்து இது? எனக்கு எதுவுமே புரியலையம்மா, என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணி பாப்போம். நாளைக்கு கல்யாணமா? பாட்டி, திடீர்னு கல்யாணம்னா எப்படி? நேத்து நீங்க ஊருக்கு போயிருந்தப்போ நான் கோயிலுக்கு போயிருந்தேம்மா. அப்போ பெரிய சாமியார் ஒருத்தரை பார்த்து இப்படி ஒரு பரிகார கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன். அவரு நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள், 10ல இருந்து 11 மணி வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கு, அதுல கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வம்சம் நல்லபடியா தழைக்கும், எந்தவித குறையும் இல்லாம தம்பதிங்க நீண்ட நாள் மனசு ஒத்து நல்லபடியா வாழ்வாங்கன்னு சொன்னாரு. ஆயுளும் பலப்படுமா. அதனாலதான் அந்த நேரத்திலேயே கோயில வச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா. இதுவா சிம்பிள்? ரொம்ப தடபுடலா இருக்கே. அம்மாவோட ஸ்பீட பார்த்தா பயமா இருக்கு. இவ வேற என்ன பண்ண போறாளோ? எல்லா ஏற்பாடும் ரெடி. நீயும் சித்தார்த்தும் காலையில எழுந்து ட்ரெஸ் பண்ணாலே போதும். கோவில்ல வச்சு சித்தார்த்து உன் கழுத்துல தாலி கட்டிடுவான். இவ்ளோ ஏற்பாடுகளை பண்ணிருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் தான் பாட்டி கிட்ட நீங்க வர வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேண்டாம், வந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ கேட்டதும் எவ்வளவு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கு. ஸ்வீட் சர்ப்ரைஸா? ஒரே ஷாக் ஆக்கிது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த வீட்ல ஆளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துனே இருக்கிறாங்க. சரி சரி, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லிடலாம். கோயில்ல வேற கல்யாண ஏற்பாடுக்கு புக் பண்ணணும், அதுவும் இல்லாம வீட்டுல வேற சாமி கும்பிடணும். சித்தார்த் கோயிலுக்கு போறதும் கங்கண கயிறெல்லாம் கட்டணும். இத பாருங்க, ஆளுக்கு ஒரு வேலையா பாக்கணும். சரியா? இவ்ளோ அவசரமா எதுக்கு பாட்டி இதெல்லாம் பண்ணி? அட, அவசரம் எல்லாம் இல்லம்மா. நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. அதுவும் நாளைக்கு சாமியார் வேற நல்ல நாள்னு சொன்னதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உங்க அம்மா வந்து சேர்ந்ததும் உங்க அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும் பாரு. அத்தே, இப்படி திடீர்னு நாளை மாத்தி பண்றது சரியா வருமா? என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? இந்த பரிகாரம் கல்யாணம் பண்ண நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசி பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கு. ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு நான் பிளான் பண்ணபடி கல்யாணம் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுவும் அந்த பொம்மி ரொம்ப நல்லவளா இருக்கிறா. நாமெல்லாம் தர லோக்கல் டிக்கெட்டு அவளை மாதிரி நடிகத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. வந்த நாள்ல இருந்து எனக்கு காசு கிடைக்குதே ஒழிய மனசுல இருக்கிற நிம்மதி சுத்தமா போயிடுச்சு. நான் பாட்டு ஊட்டாண்ட எழுந்தோமா, ஏதாவது ஒரு வேலைய பண்ணோமா, துட்டு கச்சா அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற அனாதை இல்லத்துல குத்தோமான்னு ஏரியா ஜனங்களோட உட்கார்ந்துக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா பேசின்னு வாழ்க்கை போய் நின்றுச்சு. எப்போ உன்னை பார்த்த நோயா பெருசு, அப்போல இருந்து என் வாழ்க்கை கிழிஞ்சு கந்தலாகி நார் நாரா தொங்கி நிறு. என்னடியே ரொம்ப சலிச்சுக்கிற? உன்னைய நல்லா தானே வச்சுனுக்குறாங்க. என்ன நல்லா வச்சிருக்காங்க? ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தையில பட்டா நல்லா வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? கட்டாந்தரையில பட்டா கூட கண்ணை மூடினா உடனே தூக்கம் வரணும்க்கா. அதுதான் நல்ல வாழ்க்கைங்கிறது. இங்க என்னடான்னா ஆளுக்கு கொச்சல் குத்தின்னு இருக்கிறாங்க. தாடிகாரன் என்னடான்னா புருஷங்கிற பேர்ல எப்படா நேரம் கிடைக்கும் இவள தடவலான்னு பாத்துன்னு இருக்கிறான். அந்த கேள்வி என்னடான்னா உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு மறுக்கா சொல்லி டென்ஷன் பண்ணின்னு இருக்குது. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ் ஆயிடலான்னு பார்த்தா இந்த பெருசு நீ பொம்மி இல்ல, பொம்மி செத்துட்டா நீ வேற ஒருத்தன் தெரிஞ்சதுன்னா மொத்த ஊடும் ரணகலம் ஆயிரும், எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு சென்டிமெண்டா அட்டாக் பண்ணி இம்மா நாள் இருக்க வச்சிட்டாரு. இனிமேலாம் என்னால முடியாதுக்கா, மொத்தமா கிளம்புற வேண்டியதுதான். நான் உன்னாண்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், மறைக்காம சொல்லு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பண்ணிக்கினேன் சித்தார்த்து தம்பி கூட வாழ்ந்தாதான் என்ன? நல்ல மனுஷனா தானே இருக்கிறாரு. ஐய, என்னக்கா பேசினு இருக்கிற நீ?
போட்டோல இருக்கிறவ கேட்டுந்தா இருக்கிறா. அவளுக்காண்டி நீ இப்படி பேசின விஷயம் தெரிஞ்சது உன்னையும் என்னையும் மொத்த பேரையும் நசுக்கி துவம்சம் பண்ணிருவா. விளாட்டா கூட அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. இந்த பாரு, ஏற்கனவே அவ மனசார பொண்டாட்டியா மருமகளா வாழ்ந்திருக்கிறா. அவளுக்கும் இந்த கண்ணாலும் புடிக்காது. நமக்கும் இந்த கண்ணால வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாது. எனக்கு என் வாழ்க்கையே போதும்க்கா. என்ன விட்டா போதும். நான் கழுண்டுகின்னு என் ஏரியாவுக்கு போய்கினே இருப்பேன். ஏமா சம்மந்தம் இல்லாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? ஐயோ, அங்க பாருமா, போன்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, என்னாச்சு? ஐயோ ஐயோ மாப்ள, எனக்கு மாப்ள என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? டாக்டர் போன் பண்றா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? உனக்கு யாருடா சொன்னா? தமன்னா தான் ஃபோன் பண்ணி சொன்னா. ஓ, ஏம்மா இப்ப என்னம்மா பண்றது? மொத்தமும் முடிஞ்சு போச்சு பெருசு. டாக்டர், நாளைக்கு வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம். அவருக்கு எப்படி இருக்குன்னு? நீங்க கவலையே படாதீங்கம்மா. இவர் உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்ல. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவரே கண் முழிச்சிருவாருமா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நல்ல வார்த்தை சொன்னீங்க டாக்டர். மறுபடியும் பரிகார கல்யாணத்துக்கு தடை வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, டோன்ட் வரி, சரியாயிடும். அந்த ஆளு கண்ணை முடிச்சா மறு நிமிஷமே மேல நண்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறோம். வீடியோவையும் காமிக்க போறோம். கதை கந்தலாவ போகுது. அக்கா, என்ன? வாக்கா, ரூம் ஆண்ட போய் பேசலாம். ஏய் ராணி, இப்ப என்னடி பண்றது? நெஞ்சுக்குள்ள என்னமோ பண்ணுது, பயமா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள தூக்கின்னு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துரும் போலகுது. அந்த அளவுக்கு பயமாகுது. எக்கா போதும்க்கா, இந்த வீட்டோட சவகாசம் இன்னியோட போதும். கிளம்பிடலாம். என்னடி சொல்ற? கல்யாண ஏற்பாடுலாம்? எக்கா, அவங்க கண்ணால ஏற்பாடு பண்ணா என்னைய பண்ணிக்க சொல்றியா? அறிவு இருக்குதா உனக்கு? இல்லடி. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் மொத்த மேட்டரையும் சொல்லாம தான் இருந்தேன். ஏதோ அந்த ஆள் நம்மள படம் பூச்சதுனால எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அந்த ஆளு கையில வேற நம்ம வீடியோ இருக்குதுக்கா. நான் பொம்மையே இல்ல, வேற ஏதோ குப்பத்துக்காரின்னு அந்த ஆளு வேற ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லுவான். இந்த அசிங்கம் எல்லாம் நமக்கு தேவையா? கிளம்பிடலாம்க்கா. எனக்கு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடி நின்றுச்சு. அவங்க மொத்த பேரும் திட்டி ஏன் அடிக்க கூட வருவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த தாடிகாரனை நினைச்சாதான்க்கா ஒரு மாதிரியா இருக்குது. அவன் என்ன ஆவானோ எனக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்து தொலைகிற சக்தி எனக்கு கிடையாது. சரிக்கா, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அவங்க மொத்த பேரும் அந்த ஆளை சுத்தி நிக்கிறப்பவே நம்ம நைஸா கிளம்பிடலாம்க்கா. சரிடி, சீக்கிரம் போய் எத்தணும். நான் போய் எடுத்து வைக்கிறேன்.
ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரகுவரன் தம்பி கொஞ்சம் தாக்கு பிடிச்சு வந்திருந்தாருனா நம்ம கையில இந்நேரத்துக்கு வீடியோ இருந்திருக்கும். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லுங்கம்மா. சரி, அவராவது கண்ணை முழிச்சு பார்த்து மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவாருன்னு பார்த்தா அதுவும் நடக்காம போயிடுச்சு. இந்த வீட்ல என்னமோ நமக்கு எதிராவே தான் எல்லாம் நடக்குது. அத்தை, பேப்பரை விட இது ரொம்ப பெரிய விஷயம் அத்தை. அதனால ரகுவரன் சித்தப்பா எடுத்த வீடியோவை மட்டும் எப்படியாவது நம்ம சித்தார்த்துக்கு போட்டு காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் நொறுங்கி போயிடுவான். ஆமா, ஆனா இப்ப அந்த செல்போன் யார் வச்சிருக்காங்க, எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த கலைபுரத்துல செல்போனை போய் எங்க தேடுறது? மா, எப்படியும் நம்ம வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது தான் இருக்கும். நாம வேணும்னா அந்த செல்போன் நம்பருக்கு கால் பண்ணா தெரிஞ்சிட போகுது. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா எதுக்கு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைப்பாங்க. தேவையில்லாத சந்தேகத்தை நாமளே உருவாக்கணுமா? கரெக்ட் தான்மா. என்கிட்ட எக்ஸ்ட்ராவா புது நம்பர் ஒண்ணு இருக்கு. அந்த நம்பர் இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அதுல நான் கால் பண்றேன் அத்தை. அதுல யார் எடுத்து பேசுறாங்களோ அவங்க கிட்ட தானே போன் இருக்கும். சரி சரி, நீ உடனே போன் பண்ண. பண்ணு. ஹலோ, மிஸ்டர் ரகுவரன் இருக்காரா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என் பேரு தர்ஷினி. அவரு என்னோட மாமா தான். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அத்தை, போன் தர்ஷினி கிட்டதான் இருக்கு. அவகிட்ட இருந்து ஈஸியா போன் எடுத்துடலாம் அத்தை. அது மட்டும் என் கைக்கு வரட்டும். அத முதல்ல சித்தார்த்துக்கு அந்த வீடியோவை காமிக்கிறேன். கல்யாணத்துக்கு கிளம்பி வராளே அந்த கிருஷ்ணவேணி, அவளுக்கும் அந்த வீடியோவை போட்டு காமிக்கணும். உனக்கு அவ மக இல்ல, உனக்கு அவ பொண்டாட்டி இல்லன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் கதற வைக்கணும். நல்லா இருந்த உங்களை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆமா, ஒரு 2 வீலரை விக்கிறதுக்காக சொல்லிருந்தோம்ல, அந்த பார்ட்டி இன்னைக்கு வரதா சொல்லிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணணும். ஷோ, அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அத கொடுத்துட்டு இப்ப புது வண்டியே வாங்கியாச்சு. என்னது, புது வண்டி வாங்கிட்டியா? எனக்கு சொல்லாம நீ மட்டும் போய் முடிவெடுத்து புது வண்டி வாங்கிட்டியா? வர வர நீ ரொம்ப மாறிட்ட வளரு. ஷோ, நீங்க தான் மாறிட்டீங்க. நான் என்ன பண்ணி இந்த மனுஷனுக்கு புரிய வைக்கிறது? ஏய், நீ பாட்டுக்கு சும்மா சும்மா பேசி அவர் டென்ஷன் பண்ணாத. நீ கிளம்பு, அவரு ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏகப்பட்ட வேலை கிடக்கு, அதை விட்டுட்டு அவரு போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. யாரு, நானா? இவர் தாமா என்ன டென்ஷன் பண்றாரு. சரி, மாலை வாங்கணும், பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், கோயிலுக்கு வேற ஆள் அனுப்பணுமா. நீ வா வா. ஏங்க, கொஞ்சம் பதட்டப்படாம மெதுவா யோசிச்சு எப்படியாவது நார்மல் ஆயிடுங்க. நான் நார்மலா தானே இருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா ஆமா, உங்க கூட பேசினா நான் தான் பைத்தியம் ஆயிடுவேன். செக். இரு. என்ன? அத்தை ஏதோ கோயிலுக்கு போகணும், மாலை ஏற்பாடுன்னு ஏதோ பேசுனாங்களே, வீட்டுல ஏதாவது விசேஷமா? பொம்மைக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம். ஞாபகம் வந்துருச்சு. மாமாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கே. ஞாபகம் வந்துருச்சாங்க. பொம்மைக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு அவளுக்கு ஞாபகம் வரதுக்காக கல்யாணம் பண்றோம், அப்படிதானே? எனக்கு நிறைய வேலை இருக்கு, சாவகாசமா அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். என்ன மனோ? மாமா எப்படி இருக்காருன்னு பாக்கலான்னு வந்தேன். பாரு மனோ, ஞாபகம் வரதுக்கு வேற வழி இருக்கான்னு வேற டாக்டர் தான் கேட்கணும். சரி, நான் போய் பாக்குறேன். சரி போ. என்ன மாமா, அந்த வீடியோ எடுத்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாமா, அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. எது, வீடியோ எடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா மாமா? ஆமாப்பா, நாங்க கடைசியா வீடியோ எடுத்தது எப்போன்னா, நானும் வளரும் ஏலகிரி போயிருந்தோம். அப்ப எடுத்த வீடியோ இப்பவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க டூர் போனதை பத்தி கேக்குறதுக்கா நான் வந்திருக்கேன். அந்த டூப்ளிகேட் பொம்மையை தேடி நீங்க அங்க போனீங்கல்ல, அப்போ அந்த பொம்மை நடிக்கிறத பத்தி தாத்தா கிட்டயும் தாமரை கிட்டயும் பேசுறத நீங்க வீடியோ எடுத்தீங்கல்ல, அத பத்தி எங்க அம்மா கிட்ட கூட போன் பண்ணி சொன்னீங்களே மாமா. ஆமா, அவங்க 3 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க? என்னது, பொம்மி நடிக்கிறாளா? ஏன்பா, அவதான் அடிபட்டு போய் எல்லாத்தையும் மறந்துட்டாள, அவன் எதுக்காக நடி
அவன் கிளம்பிட்டான் போல இதுக்கா. நல்ல வேலைடி, தப்பிச்சிட்டோம். எக்கா, நான் உன்னாண்ட சொல்லல உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தாடிகாரன் வருவான்னு. கரெக்டா வந்துட்டான் பாரு. அவன் மோப்பம் பூச்சின்னு வரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டா ஓடிடணும்க்கா. இப்படியே போனா ரிஸ்க். எங்கேயாவது அங்க இங்க சுத்தி வந்துட்டானா அப்புறம் நம்ம நிலைமை கலீஜ் ஆயிடும். நம்ம பையன் இங்க இருக்கிற பூக்காரக்கா கிட்ட குத்துட்டு ஓடி வந்துடுறேன். சரிக்கா. அது குடுமா வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல லேட் பண்ண அசிங்கப்படணும். என்னங்க என்ன எதுக்கு அவ போன நீங்க வாங்குனீங்க? அது வந்து அஞ்சல முக்கியமான ஆர்டர்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லிருக்காரு. அதனால அந்த போன் நம்பரை எடுத்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு மாமா வீண் சிரமம்? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், கொடுங்க. அட பரவாயில்லம்மா, எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. என்னைக்கு வேலை செய்யறத நான் சிரமமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா கேட்டீங்களம்மா, பெருசு ஏதோ கேம் ஆடுதான். இத பாருங்க, ஏற்கனவே கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இவ்ளோ வேலை வீட்டுல இருக்கும்போது இப்ப நீங்க ஸ்வீட் செய்யற அது இதுன்னு உங்களை டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. அட இல்ல அஞ்சல, இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. அப்படி இல்ல அஞ்சல, நான் தான் ஐயோ உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு. கொடுங்க. ஏமா இந்த இது என்னன்னு பார்த்து நீங்களே ஆர்டர். சரிங்க. ஓபன் பண்ணுங்க. ஐயோ போன் லாக்ல இருக்கேமா. அப்பா லாக் ஆயிருக்கா? மாப்பிள்ள நல்லா இருங்க மாப்பிள்ள. இப்ப அவர்கிட்ட கேட்டா கூட அவருக்கு ஞாபகம் இருக்காது. அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. பின் நம்பர் எனக்கே தெரியும், கொடுங்க. ஐயோ வளரு கொடுங்க. கூட இருந்து காரியத்துக்கு எடுக்காத. 40 அவ்வளவுதான். ஐயோ வளரே, உன் கையால உன் அப்பனுக்கு கொள்ளி வச்சுட்டியம்மா. ஐயோ ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமே. இம்மா பெருசா வாழ்ந்துட்டு அழுதா எப்படி கேவலமா இருக்கும்ல. ஐயோ இப்ப என் நிலைமையே இதான். எக்கா வாக்கா, நீ சொல்ல சொல்ல எனக்கும் ரொம்ப அழுவியா வருது. விட்டா நானும் அழுதுருவேன்க்கா. அல்ல இல்லக்கா, கொல்லெல்லாம் நடுங்குதுக்கா. நான் ஸ்கூல் படிக்க சொல்ல சனி ஞாயிறு எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு திங்கக்கிழமை காலையில குத்த வீட்டு பாடம் எத்தையும் எழுதாம ஸ்கூலுக்கு போக சொல்ல ஒரு நடுக்க வரும் பாரு. அப்படி இருக்குதுமே எனக்கு. ஐயோ நானே பாத்துக்கிறேன்ற நீ என்னடா அண்ணா உதாரணம் எல்லாம் சொல்லி வெறுப்பேத்தினுக்கிறியா? பொம்மி என்ன சொல்லு, பயமாகுது. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வா. என்னக்கா இது? சத்தியமா ஒண்ணுமே புரியலக்கா. அதான் எனக்கும் புரியல. அந்த ஆளு எங்க இருக்கிறான், என்ன எதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமே. நம்ம தலைக்கு மேல தொங்குன கத்தி அப்படியே இருக்குது. வந்து உளுந்து நம்ம கண்டமாவ போறோம்னு நினைச்சேன், ஆனா தப்பிச்சிட்டோம்க்கா. நல்ல வேலை, போலீஸ் வந்து முட்டிக்கு முட்டி தட்ட போகுதுன்னு பயந்துட்டேன். எப்படியோ தப்பிச்சிட்டோம். யோ பெருசு, என்னம்மா வர வர கலவரப்படுத்திட்டே இருக்க? பெருசு என்ன ஆச்சு? அவருக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டுடுச்சுமா. ஐயோ, அப்ப கண்ணு முழிக்கவே இல்லையா? அதெல்லாம் இல்ல, கண்ணு முழிச்சிட்டாரு. அப்போ நம்ம விஷயத்த பத்தி எதுவுமே ஓபன் பண்ணலையா? இல்லம்மா, அவருக்கு தலையில அடிபட்டதுல நடந்த விஷயம் எல்லாமே மறந்து போச்சு. அவருக்கு 6-7 மாசம் முன்னாடி நடந்ததுதான் ஞாபகத்துல இருக்கு. அதே தான் அவரு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் இன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கே வரலமா. சுத்தமா மறந்துட்டாரு. நிம்மதியான மனுஷன். அப்படின்னா இப்ப வீட்டுல நடக்கிற பிரச்சனை, நாட்டுல நடக்கிற பிரச்சனை இப்படி எதுவுமே தெரியாதுல்ல.
போனை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன மனோ வீடியோ இருக்கான்னு பாரு பாரு. ஏப்பா என்னப்பா இப்படி தேடிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வாட்ஸ்அப் பார்த்து நம்பர் எடுத்துட்டு வளர்மதி கிட்ட போனை கொடுத்துட வேண்டியதானே? அட குடுக்குறோம் மாமா, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நாங்க என்ன இந்த போன் அப்படியே தூக்கிட்ட போயிட போறோம்? இதுல வீடியோவே இல்ல. வாட்ஸ்அப்ல தேடி பாரு மனு, இருக்கும் பாரு, நல்லா பாரு. என்ன நம்பர் கிடைக்கலையா? அதான் நார்மல் மெசேஜ் எதுலயாவது இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். பாத்துட்டு போனை திருப்பி கொடுத்துறேன். போச்சு தமன்னா, மாமா வீடியோவே எடுக்கல போல இருக்கு. நான் எடுக்க சொன்னேனே, கொடுத்துறேன். அந்த நம்பர் எங்கேயுமே காணோம். நாங்க பாத்துக்கிறோம். சரியா தாத்தா? போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. முடியலடா சாமி. என்னங்கப்பா? வளரு, அது ஒண்ணு இல்லம்மா. மாப்பிள்ள போன்ல அவங்க தேடினது நம்பர் இல்ல. அது எனக்கும் தெரியும்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இவங்க வந்து போன் வேணும், அதுவும் பிசினஸ்க்கு நம்பர் எடுக்கணும்னு சொன்னப்பவே எனக்கு உறுத்தலா இருந்துச்சுப்பா. அதனால்தான் போனை வேற நான் எடுத்து பார்த்தேன். பார்த்தா இப்படி ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த போனை எதுக்கு அவ்வளவு ஆர்வமா கேக்குறாங்க? இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். அதுவும் அந்த பொம்மி ரொம்ப நல்லவளா இருக்கிறா. நாமெல்லாம் தர லோக்கல் டிக்கெட்டு, அவளை மாதிரி நடிகத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்னம்மா பேப்பர் தூக்கிட்டு வந்துட்ட? யோ பெருசு, இத பார்த்தல கதை கெட்டுச்சியா? யாரு பண்ண வேலை மாதிரி? யாரு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, நான் என்ன ஆராய்ச்சியா பண்ண முடியும்? மொத்தத்துல என் கதை கந்தலு. என்ன ஒரே அடியா தொங்க விட்டாங்க பெருசு. ஏமா யார் வேலையா இருக்குது? நம்ம அந்த நம்பருக்கு போன் பண்ணி யாரு என்னன்னு விசாரிப்போமா? வர வேணையே வேணாம். என் அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நீயே காமிச்சு கொடுத்துருவ போலகுதே. என்ன பெருசு, எதுக்கு நீ என்ன காட்டி கொடுக்கணும்னு பாக்குற? இப்படி இது யாரு வேலையா இருக்கும்? எனக்கு என்னமோ இதெல்லாம் அந்த சாவித்ரி அம்மாவோட வேலையா தான் இருக்குமோன்னு டவுட்டா இருக்குது. அன்னைக்கும் இப்படிதான் ஆசிரமத்துக்கு போக சொல்ல பின்னாலேயே ஃபாலோ பண்ணின்னு வந்து வேலையா காமிச்சாங்க. நல்ல வேலை அந்த மல்லிகா வந்து காப்பாத்தி விட்டுச்சு. சாவித்ரியா? என்னம்மா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. பெருசு, நான் தான் சொல்றேன்ல, நம்பிதான் ஆகணும். புரியுதா? ஆமா. ஐயோ, அந்த மல்லிகை தான் பந்து மங்கா கண்லியோ மங்கா ஆளுங்க கண்லியோ இந்த பேப்பர் படுற வரைக்கும் தான் ஆட்டம் எல்லாம். அதுங்க கண்ணுல பட்டுச்சு, அத்தோட என் மேட்ரு காலி, கவுந்துரும். ராணி, அப்படிலாம் நடந்துடவே கூடாதுமா. இப்ப பாருமா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம், என்ன பண்ணலாம்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது நான் இதை கண்டிப்பா நிறுத்தவும் செஞ்சிடுவேன். அப்படி இல்லைனாலும் தள்ளியாவது போட்டுருவேன். ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். ஆனா ஒண்ணுமா, நீ பொம்மி இல்ல ராணிங்கிற விஷயம் சித்தார்த்துக்கும் அஞ்சலிக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு எனக்கே புரியலமா. அவங்கள உயிரோடவே பார்க்க முடியாதுமா. ஐயா என்னயா நீ உனா நெஞ்ச பூச்சின்னு எனக்கு பயம் காட்டுற? இது என்ன நிஜமான நெஞ்சு வலியா, இல்ல இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வருமே ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆவாங்களே அந்த நெஞ்சு வலியா? இல்லம்மா, நிஜமாவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தாலே மாரடைக்குதுமா. நான் சும்மா காட்டி வந்தா கிண்டல் பண்ண, நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காதானா? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்யா.
நீ பாட்டுக்கு என்ன அம்போன்னு விட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்துராத. அப்புறம் நான் தான் மாட்டின்னு முழியணும். இந்த பாரியா, நான் பொம்மி இல்லன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நீ இந்த கண்ணாலத்தை நிறுத்துறது எப்படின்னு மட்டும் பாரு. இல்ல அதுக்கப்புறம் மெய்யாலுமே நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது, புரியுதா? வாக்கா. மனோனா என்ன சுனோனா என்ன, எந்த பேர்ல வந்தீங்கனாலும் சரி, விவரத்தை சொல்லி போடுறேனுங்க. எனக்கு தேவை பணம், அவ்வளவுதானுங்க. சரிங்க, நான் வந்துடுறேன். சரிங்க, ஊருக்குள்ள வந்ததுமே இந்த நம்பருக்கு போன போட்டுருங்க. நான் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருப்பேனுங்க, மறக்காம வந்து கூப்பிட்டுருங்க. சரி சரி, தேங்க்யூங்க. போன் பத்திரம். இங்கே அந்த நியூஸ் பேப்பர் ஆட பார்த்துட்டு லோக்கல்ல இருந்து யாராவது கால் பண்ணா நீங்க பாத்துக்கோங்க. மா, நான் கிளம்புறேம்மா. அப்பப்போ எங்க இருக்கேங்கிறத உங்களுக்கு ப்ராப்பரா அப்டேட் பண்றேன். சரி, முதல்ல நீ விவரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடு. அன்னைக்கு கொடுத்து ஏமாந்த மாதிரி ஏமாந்துராத. சரிம்மா. பத்திரமனோ, பாத்துக்கோ. வரமா. போடி போ, பட்ட நாமத்தை போட்டுக்கணு வா. போ வாக்கா வாக்கா. நெசத்துல நீ பேச சொல்ல எனக்கு யாரோ புது ஆளை பாக்குற மாரி இருந்துச்சுமே. பொழந்து கட்டிட்டப்போ. பிரச்சனைன்னு வந்தா நமக்கெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி 1 லட்சம் ரூபா குத்தா என்ன பத்தின டீடைல்ஸ் வந்துருமாமா. ராணியா பொக்கா பொள்ளாச்சி வரையும் போயிட்டு பப்புறப்பான் திரும்ப வர போறாங்க. எக்கா, ஆனா ஒண்ணுக்கா, அந்த மங்கா காண்டி இந்த விளம்பரத்தை பார்த்தா போதும் உடனே போன போட்டுருவா. அத தடுத்தே தீரணும்க்கா. அதுக்கு என்னடி பண்றது? சொல்றேன். அதுக்குதான் சோக்கா ஒரு யோசனையை வச்சுக்கிறேன். என்ன யோசனை? அந்த நம்பரை வச்சிருக்கிற போன குட்டி போட்ட பூனை மாதிரி அந்த தமன்னாவும் சாவித்திரியும் கையிலேயே வச்சுன்னு அலைவாங்க. அவ கிட்ட இருந்து அதை எப்படியாவது தூக்கின்னு வந்து வேற ஒரு சிம்ம போட்டு விட்டுருணும். நல்ல ஐடியாதான். அவளும் காலும் வரும் கையும் வரும்னு பாத்துக்கினே இருப்பா. ஆனா எதுவுமே வராது. ஒருவேளை மங்காவே பேப்பரை பாத்தீங்கன்னு கால் பண்ணா கூட நாம சிம்மா கழட்டி வச்சுக்கிறதுனால நாட் ரீச்சபிள்னு வரும். இது ஒண்ணுதான்க்கா நமக்கு இருக்கிற ஒரே வழி. அப்ப பழைய தாமரையா மாறிக்கிற வேண்டியதுதான். வணக்கம்க்கா. இந்த ஏரியால கொஞ்ச நாள் நான் இல்லன்னதும் குளிர் விட்டு போச்சுடா. இந்த மங்காவை மறந்துட்டானுங்கல்ல. எல்லாருக்கும் ஞாபகம் வரா மாதிரி எதனா ஒரு சம்பவம் பண்ணணும்டா. போடுற. ஏய், என்னடா நான் பேசினேங்கிறேன், நீ பாட்டுன்னு பேப்பர் பச்சுனுங்கிற. பெரிய இவனா நீ? கேட்னேங்கிற என்னடா? என்னக்கா படிக்கிற பேப்பர் கொடுக்கா? நாது இந்த ராணிக்கு கண்ணாலமா தபத்தியாடா? ஆமா ராணி தானடா இது? அததான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ டவுட்டா இருக்குது. இவ அந்த ராணியே தான்டா. ஏன்டா பெருசா எதனா ஊடு கட்டிடுச்சின்னு கண்ணாலத்தை பண்ணிக்கின்னு செட்டில் ஆயிட்டாளா? இல்லையே, வேற ஏதோ பேர் போட்டுக்குதே. அப்படியாக்கா சொல்ற? எழுத தெரியாத காய்தையெல்லாம் கூட வச்சுக்கினா இதான் பிரச்சனையே. டேய், கீழே அவ பேரு பொம்மின்னு போட்டுக்குதுரா. எப்படிக்கா ராணி பேரு பொம்மியாச்சு? அதான தெரியல. பாக்க சொல்ல அப்படியே அச்சசலாக்கீரா. வாயிலே வைக்க புள்ள. போய் வேற டீ வாங்க போடா. ஒரு பக்கத்துல
அவ போட்டோ போட்டு கண்டால விழுந்துறான். இந்த பக்கத்துல அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 1 லட்சம் போட்டுக்குது. என்னது 1 லட்சம் ரூபாவா? ஆமா அக்கா 1 லட்சம் ரூபாய் பெரிய காசுக்கா. இவ கண்ணாலத்துல ஏதோ பொழப்பம் கீதுன்னு நினைக்கிறேன். இத கீரை போன் நம்பருக்கு போன போட்டு மேட்ரை சொல்லி துட்ட கறந்துடணும். சரிக்கா. அப்படியே அவளையே சேர்த்து அமைக்கல. சரிதானா? பண்ணிடலாம்.